நீங்க அண்ணன் சிங்கு வெற்றி பெற்ற பிறகு அதுக்கு நானும் சேர்ந்து தீர்வு காணப்படும். அவர் நன்றி சொல்லுங்க. அவர் நன்றி சொல்ல சொல்லாமல பாத்தீங்களா? மணிவண்ணனுக்கு ஆதரவு எப்படி இருக்கு பாருங்க. மணிவண்ணன் ரைட், எல்லாருக்கும் எப்படி தேங்க்ஸ் சொல்ல பாருங்க. 46 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ள மணியண்ணன் அவர்கள் தொழிற்சங்க தலைவர் அமீதனன் அவர்களுக்கு சால்வை இணைத்து கௌரவிக்கிறார். மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்தின் முதல்வர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தமிழகத்திலே உள்ளாட்சியின் கதாநாயகனாக இருந்த ஐயா எஸ்பி வேலுமணி அவர்கள் நாளை இந்த தமிழகத்தின் முன்னிலை அமைச்சராக இருக்கின்ற ஒரு சூழலுக்காக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த இடத்திலே இன்று இப்பொழுது வேட்பாளராக இருக்கக்கூடிய ஐயா லட்சுமண சிங் அவர்கள் நாளை உங்களுக்கும் இந்த வால்பாறை தொகுதிக்கும் சட்டமன்ற உறுப்பினராக ஆகின்ற அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டும், 2 கண்கள், ஒன்று கட்சி, இன்னொன்று தொழிற்சங்கம் என்று உங்களோடு கடந்த 60 ஆண்டு காலமாக உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா அமீது அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை உங்கள் சார்பாகவும் கட்சியின் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சின்ன உரையை மட்டும் சொல்கின்றேன். மாண்புமிகு இன்றைய தமிழர் சொல்கிறார், பிரதமர் எதற்கு இங்கே தமிழகத்துக்கு வருகிறார் என்று. அன்பானவர்களே, பிரதமர் என்பவர் இந்திய திருநாட்டிற்கு அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் தமிழகத்துக்கு வரலாம். அவர் ஏன் வருகிறீர்கள் என்றால் இதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது? ஒண்ணு. இரண்டாவது, ஒரு பிரதமர் என்பவர் எல்லா இந்தியாவுக்கே இருக்கும் பொழுது அவர்கிட்ட கூட்டணியா இல்லைனாலும் பரவாயில்ல, கேட்டு வாங்கி கொடுக்க வேண்டிய எதையும் வாங்கி கொடுக்காம கொடுக்கல அப்படின்னு சொல்றதும், இந்த மணிவண்ணன் பிபிடிசி நிர்வாகத்தில் எதுவுமே பேசாத போது மரியாதைக்குரிய ஐயா நான் பேசிட்டேன்ப்பா, அது என்னையா பெரிய பிரச்சனை அப்படின்னு ஒரு முடிவெடுத்த சிங்கம். அதுபோல இந்த தமிழகத்திற்கு மத்திய அரசு பல திட்டங்களை ஐயா எடப்பாடியார் மூலம் செய்ய இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும், ஐயா லட்சுமண சிங்கிற்கு வாக்களிக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நேற்று நான் உறுப்பினர் ஆகும் பொழுது ஜோதி, முருகேசு, எம்ஜி டெய்லர், ஜெயராஜ், மயில் போன்றவர்களிடம் போய் முதலில் நான் உறுப்பினராக வேண்டும் என்று கேட்டேன். அவர்கள் மரியாதைக்குரிய 17வது வார்டு நிரந்தர கவுன்சிலரிடம் அழைத்து சென்றார். அவர் என்னை வரவேற்று ஐயா மாண்புமிகு அமீது ஐயா அவரிடம் கூட்டி சென்ற என்னை அரவணைத்துக் கொண்டு ஒரு ஆதரவான வார்த்தைகளை சொன்னார். இந்த வால்பாறையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் 5 ஆண்டுகளின் குடும்பம் தண்ணி இல்லாமல் தத்தளித்தோம். அன்பு சகோதரர் சுதாகர் சொன்னார், அப்படியெல்லாம் தண்ணீர் வழங்க முடியாது என்று. இன்றைய மரியாதைக்குரிய நமது நகராட்சியுடைய சேர்மன் இந்த மணிவண்ணன் வழக்கில் இருக்கிறான், அவன் ஒரு தாழ்த்தப்பட்டவன், அவனுக்கு தண்ணீர் கொடுக்க கூடாது என்று சொன்னார்கள். இதெல்லாம் சத்தியமாக இந்த பகுதியிலே நடந்தது. நேற்றைய 5 நிமிட நேரத்திலே என்னை அரவணைத்துக் கொண்ட எனது அன்பு தலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கே இருக்கின்ற உங்கள் அனைவரும் நீங்கள் இந்த இயக்கத்தின் ஒவ்வொரு தூண்கள். மாண்புமிகு முதல்வர் ஐயா எம்ஜிஆர் வந்து ஒரு வீடை அடித்தளத்தை போட்டு கொடுத்து அதை அம்மா உருவாக்கி, இன்றைக்கு எடப்பாடியார் சிறந்த முறையிலே 1000 பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு உங்களோடு இருக்கிறார்கள். உங்களோடு இணைந்ததற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் இங்கே இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இருவரும் கூப்பி நமது சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் ஐயா அமீர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு நமது பகுதியின் நீண்ட கால அதிமுக உறுப்பினர் செயலாளர் அவைத்தலைவர் ஜோதி அவர்கள் பொன்னாடை போர்த்துகின்றார். மரியாதைக்குரிய ஐயா அமீது அவர்களுக்கு நமது
அண்ணன் கோவில் தர்மகர்த்தா ஜெயராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். அடுத்தது நல்லமுடியை சேர்ந்த சரவணன் மூர்த்தி அவர்கள் ஐயா சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகின்றார்கள். ஐயா அமீர் அவர்களுக்கும் மூர்த்தி அவர்கள் பொன்னாடை போர்த்துகின்றார்கள். பூத்து செயலாளர்